இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம் தான். நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ, இல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ, இல்ல ஒரு நட்பு வட்டாரத்திலயோ, ஒரு நபர் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இனிமே அந்த தவறு திருப்பி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன பிரச்சனைனால இருக்கக்கூடிய வாக்குவாதமா இருக்கட்டும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பல பேர் முன்னாடி செய்யும்போது, இதெல்லாம் சுமூகமா முடியுமா அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி விஷயங்கள கையாளும்போது, நீங்களும் அந்த பாதிக்கப்பட்ட நபரும் இருக்கிற மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில இந்த 2 விஷயங்கள மட்டும் மறந்துறாதீங்க. 1 அடுத்தவங்கள எதிர்பார்த்தோ, நம்பியோ ஒரு செயல செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காதீங்க. யார் இருந்தாலும், இல்லாட்டினாலும் உங்களோட வேலைய நீங்க செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல நீங்க ஏற்படுத்திக்கோங்க. 2 உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க மாத்தி அமைக்கவே முடியாது. ஆனா, உங்கள சுத்தி யார் யார் இருக்கணும் அப்படின்றத நீங்க நெனச்சா மாத்தி அமைக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள சுத்தி நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி பார்க்காதீங்க. எதார்த்தத்த பழகிக்கோங்க. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா, யார் வேணாலும், எப்ப வேணாலும் கீழருந்து மேலேயும், மேலேருந்து கீழயும் ஏன் ஒரே நாள்ல கூட மாறிருவாங்க. எனக்கா இந்த நிலைமை அப்படின்னு வாயடிச்செல்லாம் போகாதீங்க. உங்கள விட அவமானப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை அப்படின்னா மாற்றங்கள் வரதான் செய்யும். நம்ம தான் மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராகணும். சமநிலையா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.